ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். இப்ப எனக்காக இங்க ஒரு நடிப்பை போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சாமி, என்ன நான் சொன்னது உண்மைதானே? சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க. என் மச்சானோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் உங்ககிட்ட இப்படி நடிச்சேன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றீங்களே. இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிடும்னு உங்களுக்கு தோணலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுல இரு, சாமி எதுவும் சொல்லாத. அவன் என்னாலதான் இங்க வந்தான், எனக்காக தான் பேச வந்தான். இப்ப அவன் ஒன்னும் தப்பா பேசலையே. நீங்க பேசாதீங்க. மேரேஜ் லைஃப பத்தி நான் கண்ட கனவெல்லாம் அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணி என் வாழ்க்கையவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக்குனது நீங்க. உங்களுக்கு இவர் உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா நீங்க இப்படி ஒரு கண்டிஷனை போட்டப்பவே இவர் உங்களை கண்டிச்சிருப்பாரு. இப்படி உங்க கூடவே உங்க தப்புக்கு துணையா இருந்திருக்க மாட்டாரு. போதும் ஆதுர, நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தி உங்ககிட்ட போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு நம்பி தருவோம் பண்ணல. நீ இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்காம மட்டும்தான் என்னோட தப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், நீ என் தனி கொடுத்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். பிரபு, திரும்ப திரும்ப அபசகுணம் பிடிச்ச மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா. நீங்க இருங்க மாமா. உங்க கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் தான் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சுல. இப்ப என்ன உத்தேசம்? என் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. பிரியா, உன் அண்ணனை கூட்டிட்டு வா. விவாகரத்து கேஸ் இருக்கு, வீட்டுக்கு வா.